நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க. அந்த வேலையில உங்களுக்கு ஒரு திருப்தி இல்ல. வேறொரு வேலை செஞ்சா அதுல நிச்சயமா ஆத்ம திருப்தியும் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா? அதுல இருந்து உங்களால வெளியே வரவே முடியலையா? உங்களுக்கான கதைதான் இது. கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. முஸ்தபா என்ற ஒரு நபர் ஒரு பள்ளியின் ஆசிரியராக தன்னோட வேலையை தொடங்கினாரு. 1 வருட காலம் போனது. அவருக்கு இந்த வேலை அவ்வளவா பிடிக்கல. ஆனாலும் சம்பளம் வருதே அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு ஆடை வடிவமைப்பு துறையில ஆர்வம் அதிகமா இருந்தது. ஆனா அவரால் அந்த துறை சார்ந்த படிப்பு படிக்க முடியல. அவரோட பெற்றோர்கள் அதை விரும்பல. ஆசிரியர் துறை தான் பெஸ்ட் அப்படின்னு இதுல சேர்த்து விட்டுட்டாங்க. ஒரு நாள் அவரோட பள்ளியில ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் வந்து மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாரு. அதுல அந்த பேச்சாளர், நீங்க ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்க. நீங்க நினைத்த இலக்கை அமைச்சிட்டீங்க. அடைந்த பிறகு இதைவிட இன்னும் பிரகாசமா ஒரு இலக்கு தெரியுது அப்படின்னா அந்த இலக்கை நோக்கியும் பயணிக்க கத்துக்கோங்க. அப்போ உங்களால ஒரு வெற்றியாளராக உலா வர முடியும். உரிய நேரத்துல புத்திசாலித்தனமாக எடுக்கப்படும் முடிவுகள் எல்லாமே உங்களை வெற்றி பாதையில கொண்டு செல்லும் அப்படின்னு பேசினாரு. இதை மாணவர்கள் உணர்ந்தார்களோ இல்லையோ, முஸ்தபா நன்றாகவே உணர்ந்தாரு. பார்ட் டைமா டிசைனர் வேலையை கத்துக்கிட்டாரு. அடுத்த 1 வருஷத்திலேயே தன்னோட ஆசிரியர் பணியை விட்டுட்டு டிசைனிங் தொழிலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஓரளவிற்கு வருமானமும் கிடைத்தது. குடும்பத்தை சமாளிக்கவும் அந்த வருமானம் போதுமானதாகவும் இருந்தது. அடுத்த 2 வருஷத்திலேயே ஆசிரியர் வேலையை விட இந்த வேலையில அதிகமா சம்பாதிக்க முடிஞ்சது. சொந்தமா கம்பெனி ஒன்ன தொடங்கிட்டாரு. வேலையாட்கள் 5 பேர்களை வச்சு தொடங்கிய கம்பெனி நாளடைவில் 200 நபர்களை கொண்டு வேலை பார்க்கும் கம்பெனியாக வளர்ந்து நின்றது. அப்பப்போ முஸ்தபா மனசுக்குள்ள இந்த எண்ணங்களும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். என்னன்னா, நான் இன்னும் என் மனசுக்கு பிடிக்காத ஆசிரியர் துறையில இருந்தேன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு கடமைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆசிரியர் துறை என்பது மிகவும் உன்னதமான துறை. ஆனா எனக்கு பிடித்தது டிசைனிங் துறை தானே. இதுல தானே நான் மன நிறைவா இருக்கேன் அப்படின்னு தோணும். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிடிக்காத ஒன்றை செஞ்சு காலத்தை வீணடிப்பதை விட உங்களுக்கு பிடிச்சதை செய்யும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும். வெற்றிக்கான வாய்ப்புகளை நீங்க தேடித்தான் பெறணும். சில தோல்விகள் நல்ல படிப்பினைகளை தரும். சரியான நேரத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதில்தான் 100% புத்திசாலித்தனம் அடங்கி இருக்கிறது. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.